ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 13/7/2026 19/7/2026 வரை உள்ள காலகட்டங்களில் திருஆதிரை நட்சத்திரம் என்கிற மிதுன ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. ராகுவின் சாரத்திலிருந்து சந்திரனின் சாரம் வரைக்கும் பயணம் மேற்கொள்ள இருக்கிற இந்த நாளில் நமக்கு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 14ஆம் தேதி அமாவாசை இருக்கிறது. இந்த அமாவாசை யோகம் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா பல விதத்தில் நமக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். அன்றைக்கி தான தர்மங்கள் செய்வதனாலே முன்னோர்களுக்கு நாம் செய்ய திதி தர்ப்பணங்கள் பாவத்தை கழிப்பது. அன்றைக்கு அந்த 11:20 12:20 அப்படிங்கிற அபிஜித் முகூர்த்தத்தில் தான தர்மம் செய்வதனாலே நமக்கு புண்ணியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல வரப்பிரசாதம் இருக்கிறது. 16ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் ஸ்ராத திதி. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களின் பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆகிறது. முன்னோர்கள் நம்மளை நோக்கி வரக்கூடிய நாட்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் ஆடி பண்டிகையாக கொண்டாடுவோம். 18ஆம் தேதி அன்று ஸ்கந்த பஞ்சமி. அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குவதும் வராகியம்மையை வழங்குவதும் ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி குமார சஷ்டி. அன்றைய நாள் சஷ்டி விரதம் இருப்பதும் முருகனை தேன் அபிஷேகம் செய்து வணங்குவதும் ரொம்ப விசேஷம். தேன் அபிஷேகம் செய்து வணங்குவதனாலும் முருகனை வழிபடுவதனாலும் பல இன்னல்கள் உங்களை விட்டு போகும். முக்கியமாக திருமண தடை, குழந்தை இல்லை, வீடு கிடைக்கல, வேலை கிடைக்கல, பணமே நிற்கலை, கடனாய் போச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் நம்ம முருகனை பிடிச்சிட்டாலே போதும். பல விஷயத்துக்கும் இவரே ஆன்சர் கொடுத்துருவார். அதுவும் தேன் அபிஷேகம் பண்ண அந்த மனது உள்ளம் உருகி நம்மளை அப்படியே கொண்டு போய் நல்ல நிலைக்கு நிறுத்துவார் முருகன். அதனால் இதை அழகாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றைக்கி ஆதித்ய ஹஸ்தம்னு இருக்கும். அப்போ முருகனை வழிபடுவதாலே அன்றைக்கி சூரிய கடவுளை வணங்குவதும் சிறந்தது. இப்படி பல நன்மைகளை தாங்கி இந்த வாரம் வருகிறது. இதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னா நமக்கு அத்தனை சக்ஸஸும் நம்மக்கிட்ட தான் வந்துடும். அப்போது ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் வாருங்கள் காணலாம். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே சந்திர பகவான் 12ஆம் இடத்திலிருந்து பயணம் செய்கிறார். உங்கள் ராசியின் 3ஆம் இடம் வரைக்கும் வருவார். 12ஆம் இடத்திலே சூரியனுடன் சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பித்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து உங்கள் ராசியை கடந்து செல்லும்போது உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது பூச நட்சத்திரத்திலே வரும்போது ஆட்சி பெறக்கூடிய சூழ்நிலைகளே குருவுடன் இணைவார். உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் இருக்கோ அத்தனை முயற்சிகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வருவார். எதெல்லாம் விட்டு போன காரியங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த நாள்லேருந்து உங்களுக்கு நல்லது தான். சூரியன் உள்ளே வந்து அந்த குருவுடன் சேரும்போது இணக்கமான சூழ்நிலைகளை இருக்கிறதுனால புஷ்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுப்பதனால எல்லா விதத்திலும் நன்மை. எல்லா புதிய சொத்துக்கள் வாங்கிறது, தந்தை வழியிலே அவர்களுடைய பூர்வீக சொத்துக்களிலே இருந்த பிரச்சனைகளை தீர்த்து விடுவது, குழந்தைகள் வழியிலே அவர்களுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது, வளர்ச்சி அப்படிங்கிற பாதையை அழகாக புரிந்து கொண்டு பாதையை வகுத்த பின்பு பயந்தன்ன லாபம் அப்படிங்கிற அதுக்குள்ளே பயணம் செய்து விட வைப்பது, இப்படி கூடுதலான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு மனதிலே கொண்டு வருவார். உத்திர நட்சத்திரத்திலே பயணம் செய்து ஹஸ்த நட்சத்திரத்தை தொடும்போது உங்கள் கையால் என்ன வாங்கினமோ அதெல்லாம் லாபமாக இருக்கும் அப்படின்னு ஊரே சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல பண்பாளராக உங்களை மாற்றிவிடும். அப்போ புகழும் வளர்ச்சியும் தனமும் தானியமும் பெருகுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு ரெடிமேடாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நிதானமாக அமைதியாக யோசித்து கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட்டிவ் ரிஸ்க், கால்குலேட்டிவ் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வச்சுக்கணும். அவசரம் மட்டும் வேண்டாம்.
பதட்டம் வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூலாக எல்லாத்தையும் பண்ணலாம். இதுதான் நீங்கள் இந்த வாரத்தில் பண்ண வேண்டியது. சூரியனின் ஆதிக்கம் வந்த உடனே இந்த 17ஆம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய எஃபர்ட்டில் 18ஆம் தேதி ஸ்கந்த பஞ்சமின்னு இருக்கும், சனிக்கிழமை அன்னைக்கு. அந்த நாளிலே ஸ்கந்தன் என்கிற முருகனை வணங்குவதும் பஞ்சமி என்கிற வராகியை வணங்குவதும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துரும். மறுநாள் குமார சஷ்டி, தேனால் அபிஷேகம் செய்ய வேண்டிய வரங்கள் பெறலாம் அப்படின்னு இருக்குது. அதனால் எல்லா வரங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த சந்திரன் கொடுக்க இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் கொடுப்பதை நீங்கள் மனதுவந்து பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் உங்களுக்கு துணை நிற்கட்டும். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. வெற்றி, அதன் மூலியமாக வரக்கூடிய சுவை, இது எல்லாமே ஒருங்கே பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. லாபஸ்தானத்திலே உங்கள் லாபாதிபதியாகவே போய் உட்கார்றார் சூரியன். அப்படி தான் இந்த வாரமே ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் அமாவாசை யோகம் 14ஆம் தேதி கிடைக்கிறது. அப்போது நீங்கள் லாபத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணுன்னா அன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கும். சூரியன் 17ஆம் தேதி ஆடி மாதமாக இங்கே கடகராசிக்குள்ளே நுழைவார். அங்கே குரு உச்சத்திலே அமர 2 பேரும் சேர்ந்து கொண்டு யோகத்தை கொடுக்க இருக்கிறார். 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியின் யோகம் ஜாஸ்தியாக போகிறது. அப்போது உங்களுடைய ராசியினுடைய 6ஆம் இடத்தை இவர்கள் பார்ப்பதனாலே, பார்வையினாலே சூரியனும் குருவும் பார்ப்பதனாலே கொடுத்த பணம் திரும்பி வரும், குழப்பங்கள் தீரும், வாழ்க்கையில் ஆரோக்கிய மேம்பாடு முக்கியம். அதுபோல் எதிரி தொல்லை விலகும். புதுசாக எந்த கேஸும் வராது. இருக்கிற கேஸெல்லாம் பைசல் ஆகிடும், நல்லபடியாக நடக்கும். மைண்ட் செட் நல்லாயிடும். எதையும் டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்துடும். அப்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சூரியன் தாங்கி வருகிறார். 17க்கு மேலே 18ஆம் தேதி அன்னைக்கு ஸ்கந்த பஞ்சமி அன்றைக்கு ஸ்கந்தரையும் வணங்குவது, முருகனை வணங்குவது, பஞ்சமியான வராகி அம்மையை வழங்குவதனாலே பூமி லாபங்கள் உண்டாகும். குமார சஷ்டியின் அன்று 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆதித்ய ஹஸ்தம்னாலே சூரியனை வணங்கிவிட்டு குமார சஷ்டி என்று முருகனை வணங்குவதனாலே வடிவேலனின் அருளாலே அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்போ இதை அழகாக பயன்படுத்திக்கிட்டோன்னு வச்சுங்களேன், இந்த வாரம் மகிழ்வான வாரம், நிறைவான வாரம். எதுவுமே நம்ம அழகாக ஒரு மூமெண்ட்டை கொடுத்தா அதனுடைய எஃபர்ட் எல்லாமே, அந்த ஒரு கட்டை தட்டி விட்டால் வரிசையாக எல்லாமே டொமினோவில் ஆகுதில்லை, அதே மாதிரி. ஸோ ஃபுல்லாக நமக்கு எஃபெக்டை நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. அப்படிங்கிறனால சூக்ஷமாக இந்த வாரத்தில் அமைதியாக முருகனின் வழிபாடோட காரியத்தை செஞ்சுட்டே போங்க, வெற்றி நிச்சயம். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துக்காரர் அங்கே உட்கார்ந்துருக்கார். அவர் 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தொழிலில் நிறைய குழப்பங்கள் உண்டாச்சு. அந்த தொழிலில் இருந்த குழப்பங்கள், சம்பள உயர்வு வரல, சரியாக வேலை செஞ்ச போது கூட எனக்கு கரெக்டான ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இதை இடர்பாடை தீர்த்து கொள்ள வேணும்னா 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் தர்மங்கள் செய்யணும். தர்மங்கள் செய்வதனால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 17ஆம் தேதியிலேருந்து கிடச்சிரும். ஆடி மாதத்தில் இந்த சூரியன் லாபஸ்தானத்திலே குருவுடன் சேர இருக்கிறார்.
தன் பார்வையை உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற அறிவிலே வைக்கிறார். அப்போது பாக்கியம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்தடுத்த நிலைகளிலே வாழ்க்கையிலே வெற்றியை காணக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் அருளாலே பெறப்போகிற இந்த வாரம் முக்கியமாக யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் ராசிக்குள்ளர அஸ்த நட்சத்திரத்திலே உள்ள வரும்போது சூரியன் எப்படி பிரகாசமாக உங்களுக்கு கொடுக்க லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அப்படி இந்த அஸ்தம் ஆதித்ய அஸ்தமாக அமைகிறதுனாலே நீங்கள் சூரியனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்பதாக அமைகிறது. செவ்வாய் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் மற்றும் சுகஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் பூமி வர்த்தகங்கள், வீடு மனை வாகனம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துலேயும் லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய பெருகி கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தடைகளெல்லாம் தள்ளி விட்டுட்டு நல்ல முன்னேற்றத்துக்கான வழிகளும் முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் வளர்ச்சியை கொடுப்பதற்கு முருகனின் அருள் இந்த வாரம் முழுக்குமே உங்களுக்கு நல்லதை செஞ்சு வரும். அதனால் இந்த வாரம் முழுக்குமே டெய்லியே முருகனின் பாடல்கள் காலையில் ஒலிக்க வைத்து கொள்ளுங்கள். முருகனின் சிந்தனையிலேயே முருகான்னு அவருடைய ஸ்மரணையிலேயே அடுத்தடுத்த காரியங்களை செய்யுங்கள். இதுதான் ட்ரிக்கு. இதை பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சி நிலைகள் அப்படிங்கிறத எளிதாக அடையலாம். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. முன்னோர்கள் நம்ம பூமிக்கு வரக்கூடிய சூழ்நிலையான இந்த ஆடி மாதத்திலே அனைத்து வரங்களையும் நீங்கள் பெறலாம்.